ஒரு குறிப்பிட்ட சாலை வழியாய் நாம் செல்லும் பொழுது அது நன்றாக போடப்பட்டு இருப்பதை பார்த்து, பரவாயில்லையே, இந்த சாலை எத்தனையோ காலமாய் குண்டும் குழியுமாக இருந்தது, இப்பொழுது நன்றாய் அதை செய்து இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் 2-3 நாட்கள் கழித்து அங்கே சென்றால் கூட பாதையின் நடுவில் நீண்ட தூரத்திற்கு தோண்டப்பட்டு கிடக்கிறது. நாம் எதிர்பாராத மாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் கடைக்குச் செல்லும் பொழுது பல பொருட்களின் விலை கடந்த மாதத்தை விட அதிகமாக உயர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது நாம் அதிர்ச்சி அடைகிறோம். பிள்ளைகளை புதிய பள்ளிகளில் கல்லூரிகளில் சேர்க்க முயற்சிக்கும் பொழுது கொடுக்க வேண்டிய நுழைவுத் தொகை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. பரவாயில்லையே, நீண்ட காலமாக நம்முடைய உடல் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று உடல்நிலையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. ஆம், மாற்றங்கள் பல சமயங்களில் நமக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது. ஆனால் மாறாத ஒன்று உண்டு என்றால் அது தேவனுடைய அன்புதான். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கடவுளை குறித்து நாம் வாசிக்கிறோம். நமது வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நாம் மாறிக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அன்பு மாறாமல் இருக்கிறது. நம் பாவங்களையும் குற்றங்களையும் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவைகளை நமக்கு மன்னித்து குற்றமே செய்யாதவர்கள் போல அவர் நம்மை நடத்துகிறார். ஏனென்றால் அவர் மாறாதவர். மனிதர்கள் மாறுவார்கள், நண்பர்களும் மாறுவார்கள், ஆனால் மாறாதவர் கர்த்தர் ஒருவரே. நம் வாழ்வின் சூழ்நிலைகள் எவ்வளவு மாற்றம் பெற்றாலும் எல்லா காரியங்களுக்காகவும் என்றும் மாறாத அவரை நாம் நம்ப முடியும். எனவேதான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதவசனம் கூறுகிறது. அனுதினமும் மாறும் உலகத்தில் நாம் மாறாத அவரை நம்பி வாழ்வோமா?